கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹிலாஃபத்து சலாசூன சனத்தன். ஹிலாஃபத் என்பது என்னை தொடர்ந்து வரக்கூடிய ஹலீஃபாக்களின் காலம் 30 வருட காலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடம் ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடம் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 வருட காலம் ஆட்சி செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகு 6 மாத காலம் ஆட்சி செய்தவர்கள் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இதை கணக்கு போட்டால் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்த்து 30 வருட காலம் பரிபூர்ணமாகுது. நபி அவர்கள் சொன்ன அந்த முன்னுதாரணம் சுப செய்தி இருக்கிறதே, அந்த 30 வருட காலம் என்பது இந்த ஹிலாஃபத்தினுடைய காலம் ஹசன் ரலியல்லாஹுடைய காலத்தோடு முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளின் மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள். அந்த பேர பிள்ளைகளை பற்றி பலவிதமான சுப செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு சுப செய்தி சொன்னார். ஹசன் ரலியல்லாஹு அவர்களை கொஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய அன்பு மகன் இந்த ஹசன் இருக்கிறாரே, இருவரும் மக்கள் திரளுக்கு மத்தியிலே சமாதான புருஷராக திகழுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹுடைய ஷஹாதத்துக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியா பகுதியிலே தான் தனி ராஜ்யம் செய்து கொண்டிருந்தார்கள். அலி ரலியல்லாஹுடைய காலத்துக்கு பிறகு கூஃபா பகுதியில் இந்த ஹிஜாஸ் பகுதி இந்த சேர்த்து அதையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து என்ன செய்கிறார்கள்? அதற்காக வேண்டி போராடுகிறார்கள். அப்போ ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு தடையாக இருக்கிறாங்க. அதை எதிர்த்து போராடுவதற்காக வேண்டி பெரிய படையை திரட்டுகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் படையை திரட்டிட்டு போகிறாங்க. ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இந்த பக்கம் ஹசன் ரலியல்லாஹுடைய தலைமையில், ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் ஒரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹுடைய தலைமையில். இப்போ படை திரண்டு வருகிறார்கள். எல்லாருடைய கையிலும் வாளும் ஈட்டியும் பயங்கரமாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், கொஞ்ச நேரத்தில் 2 பெரும் கூட்டங்களும் படைகளும் மோதிக்கொள்ள போகின்ற அந்த நேரம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த பக்கமும் 100க்கு 100 முஸ்லீம்கள், இந்த பக்கமும் 100க்கு 100 முஸ்லீம்கள், 2 பேர் மோதுறாங்க. ஒரு போர் என்று சொன்னாலே சில 100 பேர் நிச்சயமாக கொலை செய்யப்படுவார்கள். இந்த நேரத்தில் 2 பக்கத்திலேயும் கொலை செய்யப்படக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க? முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க. பார்க்குறாங்க, முன்னால் எதிரில் பயங்கரமான கூட்டம், முஆவியா ரலியல்லாஹுவுக்கு பின்னால் முஸ்லீம்களுடைய கூட்டம், தனக்கு பின்னால் பார்க்குறாங்க ஹசன் ரலியல்லாஹு, நமக்கு பின்னாலேயும் ஃபுல்லாக முஸ்லீம். உடனே ஒரு வெள்ளை கொடியை எடுத்து நான் சமாதானத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு செஞ்சிடுறாங்க. இதன் மூலமாக அந்த மக்களுக்கு மத்தியிலேயே அவர்கள் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இந்த 2 கூட்டத்தையும் கவனித்தேன். இந்த 2 கூட்டத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். கொல்லப்பட்டால் அனைவரும் முஸ்லீம்களாகவே கொல்லப்படுவார்கள். எனவே முஸ்லீம்களினுடைய இழப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நான் சமாதானத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி சில ஒப்பந்தங்கள் போட்டு அவர்களுடைய முஆவியா ரலியல்லாஹுடைய வஃபாத்து வரை, அவருடைய ஆட்சி காலம் வரை அவருடைய ஆட்சி இருக்கும். அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அதுக்கு பின்னாலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு கலீஃபா வருவார் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க? அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இதுக்கடையில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு பின்னாலே யஸீத் பதவிக்கு வர்றாரு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க ஹசன் ரலியல்லாஹு அவர்களை அவர்களுடைய குடும்பத்திலேயே ஒரு மனைவியை போல ஒருத்தரை செட்டப் செய்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர்களின் மூலமாக விஷம் வைத்து கொல்லப்படுகிறார். யார்? ஹசன் ரலியல்லாஹு. ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீது தான். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் விஷம் வைத்து சக்ராத்தினுடைய நிலையிலே திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அன்பு தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு வந்து பக்கத்தில் கேட்குறாங்க, அன்பு அண்ணே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யார் விஷம் வச்சது? எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன். நம்ம குடும்பத்திலோ சமூகத்திலோ அதன் மூலமாக பிரச்சனை வரக்கூடாது. எனக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுத்துட்டான், நான் மகிழ்ச்சியாக மௌத்தா போகிறேன், இது விஷயத்தில் நீ குழப்பத்தை பண்ணிடாது அப்படின்னு சொல்லி மௌத்தாயிடுறாங்க, ஷஹீதாயிடுறாங்க. அதுக்கு பின்னால் அந்த ராஜ்யம் முழுவதையும் யஸீத் கைப்பற்றுகிறார். இந்த ராஜ்யம் கூஃபா, பஸ்ரா, அது எல்லாமே அந்த ஈராக் முழுவதும் அவர் யஸீத் கைப்பற்றுகிறார். ஆனால் யஸீத் அந்த ஆட்சிக்கு தகுதி இல்லாதவர். அவரிடத்தில் பேணுதல் இல்லை, அவரிடத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை, திறமை இல்லை.
முஆவியா ரலியல்லாஹுடைய மகன் என்ற ஒரு நிலையை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த நிலையில தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 சஹாபாக்கள் முக்கியமான சஹாபாக்கள். இந்த 4 பேருமே அவர்களுக்கு பையத் செஞ்சு கொடுக்கல. மதீனா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் போய் நிர்பந்தப்படுத்தி கேட்குறாங்க. அந்த ஊரில் இருந்தால் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் பெரிய பாதிப்பு வரும் என்ற எண்ணத்தில் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மக்காவுக்கு வந்துடுறாங்க. மக்கா ஒரு பாதுகாப்பு நிறைந்த பூமி. ஒமன் தகலஹு கான ஆமீனா, யார் அந்த பூமியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை தருவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் இல்லையா? அந்த அடிப்படையில் மக்காவிலே வந்திருக்கிறார்கள். ஆனால் கூஃபாவிலே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான கடிதங்களை எழுதுகிறார்கள் தினந்தோறும் இமாம் ஹுசைன் அவர்களுக்கு. நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பையத் செய்கிறோம். ஏன்னு சொன்னால் இங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி சரியில்லை, அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. கடைசியாக தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த 72 பேர் இல்லை, அதை விட அதிகமான பேரை கூட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, போகிறாங்க. மக்காவில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் எவ்வளவோ சொல்கிறார்கள், வேணாம் போகாதீங்க, கூஃபா நகர மக்கள் மோசடியாளர்கள், உங்களுடைய தந்தையை கொலை செய்தவர்களும் அவர்கள்தான், ஹசனை கொலை செய்தவர்களும் அவர்கள்தான், அவர்கள் உங்களை ஏமாத்திடுவாங்க, இங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பதவி மோகத்தில் போகவில்லை, நல்லா புரிஞ்சுக்கிறணும். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பதவி மோகத்தில் போகவில்லை, மாறாக மக்கள், அதாவது இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நல்லாட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி என்னை அழைக்கின்ற போது நான் அதற்கு காது கொடுக்காமல் இருப்பேனேயானால் என்னுடைய பொறுப்பை தட்டி கொடுத்து கழித்ததாக ஆகிவிடும். நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். அநீதம் இழைக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து நிற்பது என்பது ஒரு வகையான ஜிஹாது தான், நான் அதற்கு தோதுவாக செல்லுவேன் என்று சொல்லி மக்களுடைய நம்பிக்கை இருக்கிறது என்ற அடிப்படையில் தங்களுடைய குடும்பத்தாரையும் ஒரு சிறந்த வீரர்களையும் அழைத்து கொண்டு போகிறாங்க. ஒரு இடம் வருது, அந்த கர்பலாவை நெருங்கி போகிறாங்க. அதுக்கு முன்னால் ஒரு இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, மக்களே போகிற இடத்துல என்ன நடக்கும் தெரியல. ஏன்னு சொன்னால் முஸ்லிம் இப்னு உக்கைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கூஃபா நகர மக்களுடைய நிலைகளை அறிந்து வருவாங்க. மக்கள் உங்களை ரொம்ப அங்க போய் பாக்குறாங்க, சீக்கிரம் கூஃபா நகர மக்கள்லாம் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, இருக்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவர்னராக இருந்த கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன், ஏற்கனவே ரொம்ப மோசமான வந்தவர். அந்த கவர்னராக இருக்கக்கூடியவன் தன்னுடைய தளபதிக்கு ஆணையிட்டு வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் இப்னு உக்கைலை தேடுங்கள் என்று சொல்லி ஆணையிடுகிறார். முஸ்லிம் இப்னு உக்கைல் விபரீதத்தை புரிந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் சொன்னால், தனக்கு ஆதரவான நல்ல முஸ்லீம்களுடைய வீட்டில் போய் பதுங்கி இருக்கிறாங்க. யார் வீட்டில் பதுங்கி இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டானோ அவர்களை பிடித்து அனைவரையும் கொலை செய்கிறான். இவ்வாறு ஒவ்வொரு வீடாக மாறி மாறி பல இடங்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பதுங்கி இருக்கிறாங்க. கடைசியாக முஸ்லிம் இப்னு உக்கைலையும் கொலை செய்து விட்டார், ஷஹீதாக்கப்படுகிறார். ஆனால் சென்ற முஸ்லிம் இப்னு உக்கைலிடமிருந்து ஆரம்பத்தில் வந்த செய்திகளை தவிர்த்து வேறு எந்த செய்தியும் வரவில்லை, அவரும் வரவில்லை என்று தெரிந்து கொண்டவுடன் இது ஏதோ விபரீதம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி அவரிடத்தில் பேசுகிறார்கள். செல்லக்கூடிய இடத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், நீங்கள் உங்கள் மனைவிமார்களோடு சந்தோஷமாக வாழணும், குடும்பத்தாரோடு நிம்மதியாக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வர தேவையில்லை, போனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதற்கு தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. அதில் ஒரு பெரிய கூட்டம் திரும்பிடுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களோடு வந்த ஒரு பெரிய கூட்டம் மதீனாவின் பக்கம் மக்காவின் பக்கம் திரும்பிடுறாங்க. அதுக்கு பின்னாலே இருந்தவர்கள் வடிகட்டியவர்களாக அவருடைய முழுக்க குழந்தைகள், பெண்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பெரும்பாலும் இருந்தார். அவர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 72 பேர். கர்பலா பக்கத்தில் நெருங்கிடுறாங்க. கர்பலா என்று சொன்னாலே, கருப் என்று சொன்னாலே கஷ்டம்னு அர்த்தம், கருப்பு என்று சொன்னாலே கஷ்டம்னு அர்த்தம், பலா என்று சொன்னாலே கஷ்டம்னு அர்த்தம். இந்த ரெண்டு இணைஞ்ச ஒரு இடம் தான் கர்பலா, கருப் பலா. இது உண்மையிலேயே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் இது பார்த்துருக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்க போகிறாங்கன்னு சொன்னால் இது என்ன பேருன்னு கேட்பாங்க. நல்ல பேராக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரியான அர்த்தம் உள்ள பேராக இது தங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி அவர்களுடைய பழக்கம் இது. அந்த அடிப்படையில் பார்க்குறாங்க கர்பலா இந்த இடம். ஆனால் தங்கி அங்கே பார்க்கும்போது தான் தெரியுது 4000 பேர் கொண்ட ஒரு படை அவர்கள் அப்படியே சுற்றி வளைச்சிடுறாங்க. சுற்றி வளைக்கப்பட்டவர்கள் யார்? யாரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான சுப செய்திகளை சொல்லியிருக்கிறார்களோ, அவர்களின் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிந்தார்களோ, யாரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அற்புதமான முறையில் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஆசைப்படுகிறான்னு சொன்னானோ, அப்படிப்பட்ட அஹ்ல பைத்துகள் நிறைய பேர் இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே அஹ்ல பைத்துகளை பற்றி சொல்கிறான். வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலிய்யா வஅகிம்ன ஸலாத்த வஆதீன ஸகாத்த வஅத்திஅன அல்லாஹ வ ரசூலா இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வயுதஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் சொல்கிறான், மடமை காலத்திலே மக்கள் ஊர் ஊராக சுற்றியதைப் போல அஹ்ல பைத் பெண்களே, நபியினுடைய மனைவிமார்களே, ஊர் சுற்றாதீர்கள், வீட்டுக்குள்ளே அடங்கிருங்கள். வக்கர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலிய்யா வஅகிம்ன ஸலா வஆதீன ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். வஅத்திஅன அல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடங்கள். இவ்வாறெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து சட்டதிட்டங்களை சொல்வதற்கு, உபதேசங்களை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத், அஹ்ல பைத்துகளே, நபியின் குடும்பத்தார்களே, உங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த நினைக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு குடும்பத்தை பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் நினைக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பம் எவ்வளவு மகத்தானதாக இருக்கும். அஹ்ல பைத்துகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, வஃபாத்துக்கு முந்தி நபி அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சிலே, மக்காவிலிருந்து கடைசி ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு மதீனாவுக்கு வரக்கூடிய பாதையிலே ஹும்மா என்ற இடத்திலே நபி அவர்கள் பேசுகின்ற அந்த உபதேசத்தில் சொன்னார்கள், தோழர்களே, மக்களே, உங்களுக்கு மத்தியிலே 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். ஒன்று திருக்குர்ஆன், அதை பற்றி பிடியுங்கள் என்று சொல்லி நபி அவர்கள் திருக்குர்ஆனுடைய அந்த வழிகாட்டலை பற்றி நிறைய சொல்கிறார். அதன் பிறகு நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உஹத்திருக்கும் ஃபீ அஹ்லி பைத்தி, என்னுடைய அஹ்ல பைத்துகள் விஷயத்திலே உங்களை அல்லாஹ்வை எச்சரிக்கிறேன். உங்களுடைய அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என்னுடைய அஹ்ல பைத்துகள் விஷயத்திலே மோசமாக நடந்து கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் என்ன செய்தார்கள்? நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அது மட்டுமல்ல, அஹ்ல பைத்துகளின் மீது அன்பு வைப்பது, முஹப்பத் வைப்பது மிகப்பெரிய பாக்கியம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, அத்திபு அவுலாதக்கும் ஸலாஸ ஹிசாலின், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பமாக நீங்கள் 3 விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், ஹுப்ப நபியுக்கும், உங்களுடைய நபியினுடைய முஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள். இரண்டாவது ஹுப்ப அஹ்லி பைத்திஹி, நபியினுடைய அஹ்ல பைத் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தாரினுடைய முஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள். மூன்றாவது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபியினுடைய முஹப்பத், அஹ்ல பைத்துகளுடைய முஹப்பத், அதன் பிறகு திலாவத்துல் குர்ஆன். எந்த அளவிற்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள். ஆனால் அஹ்ல பைத்துகளுடைய முஹப்பத்தை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்? அவர்களுடைய அன்பை பற்றியும் முஹப்பத்தை பற்றியும் கண்ணியத்தை பற்றியும் பரிசுத்த தன்மையை பற்றியும் நமக்கு என்ன தெரியும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அஹ்ல பைத் என்றால் யார்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உரையாடுவதற்காக வேண்டி நஜ்ரான் தேசத்திலிருந்து என்ன செய்கிறார்கள்? சில கிறிஸ்துவர்கள் வருகிறார்கள், நபியிடத்திலே பேசுகிறார்கள். நபியிடத்திலே கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசுகிறார்கள். ஈசாவை இறைவனின் குமாரன் என்ற ரீதியிலே பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலும் இஸ்லாமிய கொள்கை என்னவோ அதை எடுத்து சொல்கிறார்கள். நாங்கள் இந்த கொள்கையில் தான் இருப்போம், நீங்கள் அந்த கொள்கையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் முனாதராவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த சாபமிடுதல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. நபி அவர்கள் அழைக்கிறாங்க. முபாகலா என்று சொல்வார்கள், அதற்கு பேர் முபாகலா என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்கள் பொய்யிலே இருந்தால் எங்கள் மீது அல்லாஹ்வுடைய அழிவு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றது, இதுதான் முபாகலாங்கிறது. இப்போ இது இன்னைக்கு வேற எதுக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த முஸ்லீம்களுக்குள்ளேயே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த முபாஹலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாளைய தினம் நான் என் குடும்பத்தாரை கூட்டிட்டு வரேன், நீங்களும் உங்களுக்கு வேண்டிய குடும்பத்தார்களை கூட்டிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து முபாஹலா செய்வோம் அப்படின்ற உடனே நபி அவர்கள் என்ன செஞ்சிடறாங்க, முதல்ல வந்துடுறாங்க. வந்து யாரு, தன்னுடைய மகள் ஃபாத்திமா, தன்னுடைய மருமகன் அலி, தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன், இந்த 5 பேர் ஒன்றா இருந்து ஒரு போர்வையை எடுத்து அப்படி போத்துறாங்க. ஹா உலாய் அஹ்லி பைத்தி, இவர்கள் தான் என்னுடைய அஹ்லு பைத்துகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிறிஸ்துவர்கள் நஜ்ரான்லேருந்து வந்தாங்கல்ல, நபி அவர்கள் முபாஹலாக்கு கூப்பிட்டதுனால அவர்கள் சில பேரை கூட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய பிள்ளை குட்டியோட வர்றாங்க. வந்து ஓரமாக நின்று பார்க்குறாங்க, தனக்குள்ள பேசிக்கிறாங்க, சுடர் விடக்கூடிய நட்சத்திரங்களை போன்று மின்னக்கூடிய நூறானியத்தான இந்த குடும்பத்துக்கு மத்தியில் முபாஹலா செஞ்சோம்னு சொன்னா நஜ்ரான் தேசமே அழிஞ்சு போயிடும். நமக்கு நல்லா தெரியும் இதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. அதனால நம்ம போய் அவர் வாயிலாக நம்ம குடும்பத்துக்கு நாசம் வரணும்னு சொல்லிட்டு அவர் பதுவா செஞ்சாருன்னு சொன்னா நம்ம எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம். அதனால பேசாம சொல்லிக்கிறாம போயிடுவோம் சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல பேசும்போது, அதாவது فمن حاجك فيه من بعد ما جاءك من العلم فقل تعالوا ندعو أبناءنا وأبناءكم ونساءنا ونساءكم وأنفسنا وأنفسكم ثم نبتهل فنجعل لعنة الله على الكاذبين அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யார் உங்களிடத்தில் விவாதம் செய்ய வந்தார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்யுங்கள், ஃபமன் ஹாஜக ஃபீஹி மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம் ஃபகுல் தஆலு நது அப்னாஅனா வ அப்னாஅக்கும், நாங்க எங்க குடும்பத்தை கூட்டிட்டு வரோம், நீங்க உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க, நான் என் பிள்ளை குட்டியை கூட்டிட்டு வரேன், நீங்க உங்க பிள்ளை குட்டியை கூட்டிட்டு வாங்க, 2 பேரும் சேர்ந்து முபாஹலா செய்வோம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது அல்லானத்துல்லாஹி அலல் காதிபீன், யார் பொய்யர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ்வின் சாபம் அவர்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லணும். அப்ப நம்ம பொய்யர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன செஞ்சிடறாங்க, ஓடி போயிடுறாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த நிகழ்ச்சியில ஹதீஸிலே நபி அவர்கள் ஹா உலாய் அஹ்ல பைத்தின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் யாரு, தன்னுடைய பேர பிள்ளை ஹசனும் ஹுசைனும் இருக்கிறார்கள். இந்த பேர பிள்ளைகள் அழைத்து வந்த அஹ்ல பைத்துகள் அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக 4000 வீரர்களால் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்டு, நம்ம வந்தோம் நீதத்தில் நிலைநாட்டணுங்கிறதுக்காக வேண்டி வந்தோம், அது உண்மைதான், ஆனால் அதே சமயத்தில் இந்த மக்கள் நம்முடைய கண்ணியத்தை புரிந்து விடாமல் இவர்கள் நம்மை கொல்ல முயற்சி செய்கிறார்கள், எப்படியாவது இங்கிருந்து பாதுகாப்பாக போயிடணும், சின்ன பிள்ளை குட்டிலாம் இருக்கிறாங்கங்கிற எண்ணத்தில் 3 விதமான கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஒன்று என்னன்னு சொன்னா, எங்களை மதீனாவுக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் போயிடுறோம் பேசாம. 2வது என்னன்னு சொன்னா, இந்த நாட்டினுடைய எல்லைப்புறம் வரைக்குமாவது நாங்கள் போறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. 3வது என்னன்னு சொன்னா, நாங்கள் யசீத் இந்த ஹலீஃபா இருக்கிறார் பத்திலா, இந்த நாட்டினுடைய ஹலீஃபா, அவரை நாங்கள் நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் அவர்கிட்ட போய் பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த 3க்குமே அனுமதி கொடுக்கல. 3க்கும் அனுமதி கொடுக்காமல் ஹிஜ்ரி 62வது வருடம், ஹிஜ்ரி 61வது வருடம், அது முஹர்ரம் மாதம் அப்பதான் பிறந்திருக்கு, ஹிஜ்ரி அதாவது முஹர்ரம் 7வது நாள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். எவ்வளவோ கெஞ்சுகிறார்கள், அவர்களும் தொழுகை நடத்துறாங்க, இவர்களும் தொழுகை நடத்துகிறார்கள். உணவு கொடுக்க முடியல, தண்ணீர் பெரிய பெருக்கெடுத்து ஓதக்கூடிய புராத் நதி அந்த பக்கம் ஓடுது, அதிலிருந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யல, அனுமதி கொடுக்கல. இந்த நிலையில் அடுத்த நாள் அதாவது முஹர்ரம் மாதம் 10வது நாள் காலை வரை அவர்களை முற்றுகையிட்டு எந்த வசதியும் இல்லாமல் அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க. 10வது நாள் வருகிறது, அவர்கள் தான் முதலாக என்ன செய்கிறார்கள், சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல போய் குதித்து போருக்காக வேண்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டவர் யார் தெரியுமா, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய 9 வயசு. அவருக்கு வயசு என்ன, 9 வயசு. முதல்ல வாளை தூக்கிட்டு போய் அந்த எதிரிகளுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. அந்த மக்களுக்கு முன்னால் இந்த இவருடைய வீரத்துக்கு அவங்களால என்ன சமாளிக்க முடியல, எப்படியோ அவர்களையும் கொலை செஞ்சிடறாங்க. தூரத்திலிருந்து அம்பால் எரிந்து அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வாறு ஒவ்வொருவராக கொலை செய்யப்படுகிறார்கள். பெண்கள் தங்கியிருந்த கூடாரங்களை எல்லாம் கிழித்து தரைமட்டமாக்குகிறார்கள், அவர்களுடைய பொருள்களை சூறையாடுகிறார்கள். ஆனால் அந்த 4000 பேராக இருந்தாலும் அஹ்ல பைத்துகளை நெருங்குவதற்கு ரொம்ப அச்சத்தோடு தான் நெருங்கினார்கள். என்னதான் செய்ய முடியும், 70 பேர், அதில் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நைட்டு ஃபுல்லாக தொழுகிறாங்க. மக்களிடத்தில் சொல்கிறார்கள், காலை விடிந்தவுடன், அன்பு பெண்களே,
என்னுடைய குடும்பத்து பெண்களே, அகல பைத்துகளே, நாளைய தினம் இன்று நடைபெறப் போகின்ற இந்த பயங்கரமான கொடூரமான நிகழ்ச்சியில் இந்த ஹுசைன் கொல்லப்படலாம், நான் ஷஹீதாக்கப்படலாம். அப்படி ஷஹீதாக்கப்பட்டால் உங்களிலே யாரும் கூக்குரலிட்டு அழுவக்கூடாது, நெஞ்சில் அடித்து கொண்டு அழுவக்கூடாது, இஸ்லாமிய மார்க்கத்தின் கட்டுப்பாட்டை மீறி யாரும் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட சோகமான நேரத்திலும் எவ்வளவு அழகான உபதேசத்தை சொல்கிறார்கள். கடைசியாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் போருக்காக ஆயத்தமாகி வாளை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார்கள். குதிரையின் மீது ஏறுகிறார்கள். அந்த எதிரிகள் எல்லாம் பயந்து ஓரமாக ஒடுங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அன்னை ஜெய்னப் அம்மையார் அவர்கள் தன்னுடைய அண்ணன்ட்ட வந்து சொல்றாங்க, அண்ணா உங்களுக்கு அழகான குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. குதிரையின் மீது அமர்ந்தவர்களாக அந்த குழந்தையை கையில் வாங்கி, மகனே நீ எந்த நேரத்தில் வந்து பிறந்திருக்கிறாய், பயங்கரமான கொடூரமான சோகம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சமயத்திலே நீ வந்து பிறந்திருக்கிறாய், அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே எங்கிருந்தோ வந்த அம்பு அந்த சிறு பிள்ளையினுடைய கழுத்திலே தைக்கிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், மகனே நீ பிறந்தவுடன் ஷஹாதத்துக்கு ஆளாகிவிட்டாய், புனிதத்துவத்தை பெற்றுவிட்டாய், உனக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி குழந்தையை கொடுத்துட்டு போராட ஆரம்பிக்கிறார். 2 நாட்களாக தண்ணீர் கொடுக்கிறதுக்கு என்ன செய்கிறார்கள், அடம் பிடிக்கிறார்கள், தண்ணீர் கொடுக்க மறுக்கிறார்கள். தண்ணீரை எடுத்து வருவதற்காக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சென்றாலும் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். போராடுகிறார்கள். கடைசியாக போராட்டத்தின் உச்சகட்டத்திலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உடலிலே மட்டும் ஈட்டியாலும் அம்புகளாலும் வாளாலும் தாக்கப்பட்ட காயங்கள் 45க்கு மேற்பட்ட காயங்கள் இருந்தன. கீழே விழுந்ததற்கு பிறகு அந்த இப்னு ஜியாத் தன்னுடைய படை வீரர்களை சொல்லி அவருடைய தலையை மட்டும் கொய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். உடனே ஒருவர் எதிர்த்து பேசுகிறார், நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் செய்தோம், ஆனால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளையினுடைய கழுத்தை வெட்டுறதுக்கு எங்களுக்கு மனசு வரல, செய்ய முடியாது எங்களால். அந்த உடனே அப்படி என்றால் உன்னையும் கொலை செய்கிறேன் என்று சொல்லி அப்படி பேசியவரை கொலை செய்கிறார். இதன் காரணத்தினால் பயந்து போய் ஒரு படை வீரர் என்ன செய்கிறார்னு சொன்னால் அந்த கழுத்தை வெட்டி கொண்டு போகிறார். கழுத்தை வெட்டி கொண்டு போனதுக்கு பின்னால் அவருடைய தலை அவருக்கு முன்னால் வைக்கப்படுகிறது, இப்னு ஜியாதுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. தன்னுடைய கையில் இருந்த குச்சியால் அந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த உதடுகளை அடிக்கிறார். நியாயம் ஜெயித்து விட்டது என்று சொல்கிறார், சத்தியம் நிலைத்து விட்டது என்று சொல்கிறார். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு சில பேர் என்ன செய்கிறார்கள், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய உதடுகளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை முத்தம் கொடுத்ததை பார்த்திருக்கிறோம், அடிக்காதே அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி அடித்தார். கர்பலாவிலே அவர்களுடைய உடல் ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பின்னால குதிரைகளாலும் ஒட்டகளாலும் அப்படியே அவர்கள் பல தடவை ஏறி மிதிக்க சொல்கிறார்கள். சல்லடையாக்கப்படுகிறது. அந்த உடல் சல்லடையாக மாற்றப்பட்டு உருத்தெரியாமல் ஆக்கப்பட்டதுக்கு பின்னாலே கர்பலாவிலே அடக்கம் செய்யப்படுகிறது. தலையில்லாத அவர்களுடைய உடல் மட்டும் அந்த கர்பலாவிலே அடக்கம் செய்யப்பட்டது. அந்த தலையை கொண்டு என்ன செய்கிறாங்க, யசீதுகிட்ட போகிறாங்க. யசீத் பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, அவர் உண்மையான வார்த்தையை சொன்னாரா பொய்யா சொன்னாரா அல்லாஹு ஆலம். அவர் சொல்கிறாரு, நான் ஹுசைனை கொலை செய்ய சொல்லலையே. அந்த பெண்களை எல்லாம் கூப்பிட்டு அழுகுறார், நான் அவரை கொலை செய்ய சொல்லலை, உங்களுடைய கண்ணியம் எனக்கு தெரியும், எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கன்னு தான் சொன்னேன், நான் இருந்திருந்தால் அந்த இடத்துல இருந்திருந்தால் மன்னித்திருப்பேனே அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்படி பேசக்கூடியவர் இந்த கொடுமையை நிகழ்த்திய இப்னு ஜியாதை தண்டித்திருக்க வேண்டும் இல்லையா? தண்டிக்கவில்லை. அவருக்கு மேல் பதவிகளை கொடுத்தார். மென்மேலும் என்ன செய்தார் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய தலையை பார்வைக்காக வைக்கப்பட்டது. அதன் பிறகு மதீனாவுக்கு கொண்டு சென்று அதை அடக்கம் செய்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் யசீத் ஒரு உண்மையான தூய்மையானவராக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? இவ்வளவு பெரிய கொடுமை நடந்துவிட்டது, இனிமேலும் இப்படிப்பட்ட அநியாயம் நடக்கக்கூடாது என்று நினைத்திருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் அந்த யசீத் என்ன செய்தார் தெரியுமா? மதீனா நகரத்திற்கு சென்று அங்கிருந்த கவர்னரை ஏவி விட்டு
மதீனா நகரத்தினுடைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆண்களை பிடித்து இழுத்து கொலை செய்தார். 10,000 பேர் கொலை செய்யப்பட்டார் மதீனா நகரத்தில். அவங்கெல்லாம் யசீதினுடைய ஆட்சிக்கு எதிராக இருந்தாங்க அப்படிங்கிறது காரணத்தினார். இது தவறு இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் நாம் இங்கே நினைக்கிறோம், கொலை செய்யப்பட்டவர்களும் அழிக்கப்பட்டவர்களும் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர். அந்த பெண்கள் என்ன பாடுபட்டிருப்பாங்க, அந்த குழந்தைகள் என்ன பாடுபட்டிருக்கும். அந்த நேரத்தில் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 வயசு. அவர்கள் மட்டும்தான் கூடாரத்தில் காய்ச்சலாக இருக்கிறாங்க. அதனால அவங்க மட்டும் பிழைச்சாங்க. ஆண்களில் அவங்க மட்டும்தான் பிழைச்சாங்க. இங்கே நினச்சி பாருங்க, இன்று வரை அஹ்ல பைத்துகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான். கண்ணியமானவர்களே, நம்ம ஆரம்பத்திலிருந்து வரலாறுகளை நம்ம சொல்லிக்கிட்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கர்பலாவின் குருதியும் அஹ்ல பைத்துகளின் மன உறுதியும். இந்த மன உறுதியை கொடுத்தது எது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம், வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல் ஜூ' வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ் சொல்கிறான், விசுவாசிகளே, உங்களை நாம் சோதித்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் எங்கேயுமே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்க சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் சொல்லலை. உங்களை சோதித்து கொண்டே இருப்போம். வலனப்லுவன்னக்கும் பிஷைஇன், ஏதாவது ஒன்றின் மூலம் உங்களை சோதித்து கொண்டே இருப்போம். மினல் கௌஃப், அச்சம், வல் ஜூ', பசி, வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதார சேதம், வல் அன்ஃபுஸ், உயிர் சேதம், வஸ்ஸமராத், பயிர்களின் சேதம், விவசாயங்களின் சேதம். இந்த 5 விதமான சோதனைகளில் ஏதாவது ஒரு சோதனையின் மூலம் உங்களை நாம் சோதித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த சோதனைகளின் போது வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? பொறுமையாளர்கள். நபியே, வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள். பொறுமையாளர்களின் அடையாளம் என்ன? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை, கஷ்டம், நெருக்கடி ஏற்பட்டால் உடனே அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹ், நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அனைவரும் அந்த அல்லாஹ்வின் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கோம் என்று சொல்வார்கள். உள்ளத்திலே அவர் சலனம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, அல்லாஹ்வை பற்றிய தவறான எண்ணம் இருக்காது, தவறான வார்த்தைகளை உச்சரிக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். மாறாக அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று சொல்வார்கள். இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நாம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய கர்பலாவினுடைய அந்த பாதிப்பிலே ஈடுபட்டவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே இது மாதிரியான சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் பொறுமையோடு இருந்தால், சகிப்புத்தன்மையோடு இருந்தால், அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தையை மட்டும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால், மாறுபாடான வார்த்தைகளை உச்சரிக்காதவர்களாக இருந்தால், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சோபனம் மிகுந்த வார்த்தை என்ன தெரியுமா? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழியாளர்கள். 3 விஷயம்: அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், ஹிதாயத். இந்த 3ம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த வரலாறு ரொம்ப சோகமான வரலாறு. அல்லாமா இக்பால் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு கர்பலாவுக்கு பிறகும் இஸ்லாம் புத்துயிர் பெறுகிறது என்று சொல்வார்கள். உண்மைதான். இஸ்லாமிய வாழ்க்கையிலே, வரலாற்றிலே எப்பொழுதெல்லாம் பயங்கரமான அழிவும் கஷ்டமும் ஏற்பட்டதோ அதுக்கு பிறகு இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நமக்கு நடத்தி காட்டுவதற்கு காரணமே என்னன்னு சொன்னால், நாம் உண்மையான உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. நல்லவர்களுக்கே இந்த நிலை என்று சொன்னால் நாமெல்லாம் எம்மாத்திரம். அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அதை சகித்து கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த பாடங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அழகான ஒரு தலைப்பு, முஹர்ரம் மாதம் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய ஆண்டு கணக்கை பார்க்கிற போது இஸ்லாமிய ஆண்டினுடைய மாதங்களினுடைய முதல் மாதம் முஹர்ரம். முஹர்ரம் 10வது நாள் தியாகத்தை பற்றி பேசுகிறோம். அதே போல கடைசி மாதம் எது? துல்ஹஜ் மாதம். துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளும் தியாகத்தை பற்றி பேசுகிறோம். இஸ்லாமிய ஆண்டு கணக்கிலே மாதங்கள் 12 என்று சொன்னால்
முதல் மாதமும் தியாகத்திற்குரிய மாதம், கடைசி மாதமும் தியாகத்திற்குரிய மாதம். முதல் மாதத்திலே கர்பலாவை பற்றி பேசுகிறோம், கடைசி மாதத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுத்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஆக இஸ்லாம் இஸ் சாக்ரிஃபைஸ். இஸ்லாம் என்றாலே தியாகம் தான். தியாகம் இல்லாமல் இஸ்லாம் இல்லை, சாக்ரிஃபைஸ் இல்லாம இஸ்லாம் என்பது இல்லை. இஸ்லாத்துக்கு வந்துவிட்டாலே நாம் தியாகம் செய்யக்கூடியவர்களாக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே எந்த நிலையாக இருந்தாலும், அரசாங்கத்தின் மூலம் கஷ்டங்கள் வரலாம், சமூகத்தின் மூலம் கஷ்டங்கள் வரலாம், சொந்தங்களின் மூலம் கஷ்டங்கள் வரலாம், நோய் நொடிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடலாம். இறைவா எங்களை இதை விட்டும் பாதுகாப்பாயாக என்று கேட்கலாம். அதையும் மீறி கட்டுப்பாடுகளையும் உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் அதையும் மீறி நமக்கு சோதனைகள் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு விட்டிருக்கிறான். ஒரே ஒரு துவாவை மட்டும் கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் கேட்கக்கூடிய ஒரு துவா. அந்த துவாவாக இருக்காது, நம்முடைய ஈமானினுடைய உறுதிப்பாட்டுக்கு உள்ள அழகான உபதேசமாக இருக்கும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅ்திய லிமா மனஅத் வலா ராத்த லிமா கலைத் வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். இது துவாவே இல்லை, நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய அழகான வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதுதான் இந்த சோதனைகளின் போது நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொள்கை. அல்லாஹும்ம யா அல்லாஹ் லா மானிஅ லிமா அதைத, நீ கொடுக்க நினைத்தால் தடுப்பவன் யாரும் இல்லை. வலா முஅ்திய லிமா மனஅத, நீ தடுக்க நினைத்தால் கொடுப்பவன் யாரும் இல்லை. வலா ராத்த லிமா கலைத, நீ ஒரு விஷயத்தை விதித்து விட்டால் அதை மாற்றும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. வலா யன்ஃபஉ தல் ஜத்து மின்கல் ஜத், முயற்சிகள் திருவினையாகுவது உன்னுடைய பேரருளை கொண்டுதான். நாம தலைகீழா நின்று முயற்சி பண்ணாலும் கிடைக்கிற செல்வம் தான் கிடைக்கும். அதாவது கீழே விழுந்தாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னதான் முயற்சி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, கொடுக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ் நமக்கு கொடுக்க நினைத்தால் கொடுக்கலாம், இல்லை என்று சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்ஹம்துலில்லாஹ்வை விட்டதே கிடையாது. இந்த ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்தால், மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிகழ்ந்தால் நபி அவர்கள் இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி பினிஅமத்திஹி தத்திம்மு ஸாலிஹாத். இந்த நியாமத்துகளை, இந்த நல்லறங்களை கொண்டு எங்களுக்கு நியாமத் செய்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்வார்கள். ஏதாவது கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள் ஏதாவது நிகழுமையானால் நபி அவர்கள் அந்த நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொல்வார்கள். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்வார்கள். ஆக கஷ்டங்கள் நம்முடைய பாவங்களால் மட்டும்தான் உருவாகிறது என்பதாக நினைத்து கொண்டு யார் கஷ்டப்படுறாங்களோ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, மோசமாக பேசக்கூடாது. மாறாக அந்த கஷ்டங்கள் வந்தாலும் தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய, பண்படுத்தி கொள்ளக்கூடிய, ஈமானை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகள் நமக்குள்ளே வர வேண்டும். இதுதான் உண்மையான ஈமானின் அடையாளம் என்பதை இன்றைய பயானின் மூலமாக பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நம்முடைய உள்ளங்களிலே உறுதிப்பாட்டையும், நிலைகுலையாமையும், ஸ்தரத்தன்மையையும், ஈமானின் பக்குவத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது ஈமானோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மகிழ்ச்சியோடு மொழிந்தவர்களாக உலகம் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.